ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ரொம்பவே வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. துளசி வந்து வெற்றியோட அம்மா அப்பா கிட்ட, எங்க அம்மா அப்பாவை நீங்க எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினீங்க, அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க, இங்க பாருமா, அவங்கள எப்படி நான் வீட்டை விட்டு துரத்தனோ அதே மாதிரி உனைய இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டை விட்டு துரத்திடுவேன், எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும், நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு வந்து தியா பாப்பாவை தான் காட்டுறாங்க. தியா பாப்பாவுக்காக துளசி வேலைக்கு போய் தானே ஆகணும், அதனால சரி நம்ம வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கும் வெற்றியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே, நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது, ஏன் வேலைக்கு போய் அந்த இடத்துல எங்களோட மானத்தை வாங்க போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி துளசியை திட்டுறாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, இங்க பாருங்க, வேலைக்கு போறது போகாதது என்னோட இஷ்டம், எனக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்கு, நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம வெற்றி வந்து தியா கிட்ட, தியா நீ என்னை எதுக்கு அங்கிள் அங்கிள் கூப்பிட்டு இருக்க, உனக்கு துளசி அம்மானா அப்ப நான் யாரு, அப்பா தானே, உங்க அம்மாவை தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா பாப்பா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தியா பாப்பா சொல்றாங்க, எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு, எங்க அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட அவங்க அப்பாவை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டதுமே வெற்றி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடுவாங்க. தியா பாப்பா வந்து எங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வெற்றி வந்து, நான் தான் உன்னோட அப்பா, நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உன்னைய உங்க அப்பாவோட இடத்துல இருந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாவை ஆறுதல் படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம துளசி கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வெற்றி என்னதான் நம்ம கழுத்துல தெரியாதனமா தாலி கட்டி இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம துளசி வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்திலே புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம துளசிக்காக அஞ்சலி வந்து தாலி செயினும் ஒரு மோதிரமும் வாங்கி வச்சிருக்காங்க. அதை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சிவராமன் கிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் பேசுறாங்க. அம்மா, இது மாதிரி நம்ம அக்கா கல்யாணத்தை யாருமே நேர்ல பார்க்கல, அக்கா கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷமும் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம எதிர்பாராத விதமா அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இப்போ நம்ம வீட்லயே வெற்றி மாமா துளசி அக்கா கழுத்துல தாலி கட்டுறதை நம்ம எல்லாருமே பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து செயினை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிவராமன் ரொம்பவே கவலைப்படுறாங்க. இதெல்லாம் நாங்க எடுத்து செய்ய வேண்டியது, பரவாயில்ல உன் அக்காக்காக நீ செய்யற அப்படின்னு சொல்லிட்டு துளசி வெற்றி இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ வெற்றி வந்து தயங்கி தயங்கி தான் வராங்க. லக்ஷ்மி வந்து வெற்றி மேல கோவமா தான் இருக்காங்க, வெற்றியை வாங்கன்னு கூட கூப்பிடல. இந்த இடத்துல அஞ்சலி வெற்றி கிட்ட தாலி செயினை கொடுத்து, இது எங்க அக்கா கழுத்துல போட்டு விடுங்க, நாங்க வந்து யாருமே அக்கா கழுத்துல தாலி ஏறத பார்க்கவே இல்லை, இப்பயாவது நாங்க கண்கொள்ளா காட்சி மாதிரி பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்ல, அதை கேட்ட வெற்றியும் அந்த தாலி செயினை எடுத்து துளசி கழுத்துல போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சிவராமன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பட் நம்ம லக்ஷ்மி மட்டும் ஓரமா நின்று வெற்றியை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கோவம்லாம் எவ்வளவு நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாமே ராசி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம துளசி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெற்றியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. தியாவுக்கு ஒரு நல்ல அப்பாவா வெற்றி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்ப துளசி வந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அஞ்சலியோட வாழ்க்கை தான் அந்தரத்துல தொங்கிட்டு நிக்குது. ஏன்னா இப்ப அஞ்சலிக்கு மகேஷ் பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இத வந்து மகேஷ் கிட்ட காட்டாம அஞ்சலி வந்து சும்மா மகேஷ் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி எப்படியெல்லாம் ஓட விடுறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.